அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் அரசு அறிமுகம் செய்த 4 விதமான எலக்ட்ரானிக் விசா. வெளிநாட்டவர்கள் இனிமேல் எளிதாக விசா எடுக்கும் முறையை அறிமுகம் செய்த ரெசிடென்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட். மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் டிரைவர்கள் எச்சரிக்கை, ஏர்போர்ட் போகாதீங்க, கைது செய்யும் குவைத் காவல்துறை. அடுத்து ஷூன் விசா எக்ஸிட் பர்மிட் தொடர்பான ஒரு மிக முக்கியமான தகவல். அடுத்து இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தொடர்பான ஒரு மிக முக்கியமான தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். அரபு நாடுகளில் சுற்றுலாத்துறை மேம்படுத்தும் விதமாக ஷங்கன் விசா போன்று ஜிசிசி நாடுகளுக்கான சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன், ஒமன், துபாய் ஆகிய நாடுகளுக்கு செல்வதற்கு யூனிஃபைட் கல்ஃப் விசாவை 2026ஆம் ஆண்டிற்குள் அறிமுகம் செய்ய உள்ளதாக ஜிசிசியின் பொதுச் செயலாளர் ஜாசம் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார். அதாவது ஒரே ஒரு விசாவில் குவைத், சவுதி அரேபியா, துபாய் உட்பட 6 நாடுகளுக்கு ஒரே விசாவில் செல்ல முடியும். இதற்காக ஒவ்வொரு அரபு நாடுகளும் தங்கள் நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அதிரடியான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இதன் எதிரொலியாக இப்போ குவைத்தும் டூரிஸ்ட் விசா, ஃபேமிலி விசா, பிசினஸ் விசா மற்றும் கவர்மெண்ட் அபிஷியல் விசா ஆகிய 4 விதமான எலக்ட்ரானிக் விசாக்களை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்துள்ளது. குவைத்தின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று ஆகியவற்றை ஆராய இத்தகைய டூரிஸ்ட் விசா பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஃபேமிலி விசிட் விசாவுக்கு பார்த்தீங்கன்னா 30 நாட்கள் விசா, பிசினஸ் விசா 30 நாட்கள் விசா, அபிஷியல் விசா அதாவது அரசாங்க பிரதிநிதிகளுக்கு 30 நாட்கள் விசா, டூரிஸ்ட் விசா 3 மாதங்கள் விசா ஆகிய 4 விதமான விசாக்களை குவைத் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்துள்ளது. இது போன்ற விசாக்களை பெற பேப்பர் ஒர்க் தேவை கிடையாது. அனைத்து விதமான ப்ராசஸும் எளிதான முறையில் ஆன்லைன் வழியாக செய்யப்பட்டு விசா வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள ஹவுஸ் டிரைவர், பிரைவேட் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் டாக்ஸி டிரைவர்கள் இப்படி யாராக இருந்தாலும் ஏர்போர்ட் வரும் பயணிகளை பிக்கப் செய்யக்கூடாது என த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது. இதனை பெறும் வாகன ஓட்டுநர்கள் மீது அபராதம் மற்றும் நாடு கடத்தப்படுவார்கள் என குவைத் காவல்துறை எச்சரித்துள்ளது. அதாவது ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணுறது 5 தினார் 10 தினாருக்காக பயணிகளை ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் செய்வது என்பது குவைத்துடைய டிராஃபிக் ரூல்ஸ் படி தண்டனைக்குரிய குற்றமாகும். குவைத் ஏர்போர்ட் வரும் பயணிகள் ஒன்று ஏர்போர்ட்டில் இருக்கும் பஸ்ஸில் பயணிக்கலாம், அவங்களுடைய ரிலேஷன் குடும்ப உறவுகள் இப்படி யாராக இருந்தாலும் அவங்க கூட போகலாம், அல்லது ஏர்போர்ட்டில் உள்ள டாக்ஸியில் போகலாம். அதுபோல் நார்மல் டாக்ஸியில் போகக்கூடாது, மம்னு. அதனால் குவைத்தில் உள்ள நம்ம டிரைவருங்க ஏர்போர்ட்டில் யாரையும் பிக்கப் செய்யாதீங்க. இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருக்காங்க. ஆனால் கேன்சல் பண்ணிட்டு போனால் எக்ஸிட் பர்மிட் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது விசாவை கேன்சல் செய்துவிட்டு ஆர்டிகல் 14 நம்பர் விசாவான கூட்ஸ் அடிச்சுட்டு குவைத்தை விட்டு வெளியேறுபவர்களுக்கு எக்ஸிட் பர்மிட் தேவை கிடையாது. ஒன்லி வெக்கேஷன் செல்பவர்களுக்கு மட்டும்தான். அதாவது ஆர்டிகல் 18 நம்பர் விசாவில் உள்ளவர்கள் லீவுக்கு தங்களது சொந்த நாடுகளுக்கு செல்வதாக இருந்தாலும் அல்லது மற்ற நாடுகளுக்கு செல்வதாக இருந்தாலும் மட்டும்தான் எக்ஸிட் பர்மிட் கட்டாயம். கேன்சல் செய்துவிட்டு செல்பவர்களுக்கு எக்ஸிட் பர்மிட் லாசிம் கட்டாயம் கிடையாது. அதுபோல நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஃபேமிலி விசா மற்றும் ஹாதிம் விசாவான வீட்டு தொழிலாளர் விசாவுக்கு எக்ஸிட் பர்மிட் தேவை கிடையாது. அடுத்து 4G என்ற சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. ப்ரோ, என்கிட்ட 3 ட்ராலி இருக்கு. லக்கேஜ் ஒன்று பெருசு, அதை விட ஒன்று கொஞ்சம் சின்னது, ஹேண்ட் லக்கேஜ் 3 சின்னது. இப்படி 3 ட்ராலிகளையும் இண்டிகோ ஃபிளைட்ல எடுத்துட்டு போக முடியுமா? சிலர் எடுத்துட்டு போகலாம், சிலர் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க ப்ரோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இண்டிகோ ஃபிளைட்ல டிக்கெட் போடும்போது 30 பேக்கேஜ் 7 ஹேண்ட் லக்கேஜ் கொடுப்பாங்க. 30 பேக்கேஜை 15+15 ஆக 2 பீஸாகவும் அல்லது சிங்கிள் பேக்கேஜாகவும் கொண்டு செல்லலாம். அதுபோல் அட்டை பெட்டியாக இருந்தால் ஒரே ஒரு அட்டை பெட்டி தான் கொண்டு செல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 30 கிலோவாக இருந்தால் ஒரே அட்டை பெட்டியில் போட்டு பேக் செய்யலாம். இதுவே 2 பீஸ் பார்சலாக இருந்தால் 15 கிலோ ஒரு அட்டை பெட்டியிலும் 15 கிலோ ஒரு பேக்லையும் கொண்டு செல்லலாம். அதே போல தான் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்க்கும் இதே போன்ற சிஸ்டம் தான். அதுபோல் ஒவ்வொரு ஏர்லைன்ஸ்லையும் ஒவ்வொரு பேக்கேஜ் ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த விமானத்தில் பயணம் செய்தால் பயம் இல்லாமல் பயணிக்கலாம் என்ற உங்களுடைய அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 11,800 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 49 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,880 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 52 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,500 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 67 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 12,200 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 49 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 10,300 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 49 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 48 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 54 குவைத் தினாருக்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 279 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 977 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 9 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 269 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.